Hi all, இன்னைக்கு நம்ம யூனிட் 10 social transformation in Tamilnadu பார்க்க போறோம். தமிழ் ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. கல்ச்சரல் ஹெஜிமோனினா லீடர்ஷிப், ஓகேங்களா, ஆஃப் கொலோனியலிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹியூமனிசம்னா ஹியூமன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, வேல்யூஸு, ஹியூமன்ஸ்க்கு ரைட்ஸு. இப்போ ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அவனுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கணும், அவனோட வியூஸ்க்குன்னு ஒரு இது அவரோட வியூஸும் வந்து கன்சிடர் பண்ணணும், அதுதான் ஹியூமனிசம். brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. ஸோ இந்த கல்ச்சுரல் ஹெஜிமோனி அப்புறம் வந்து ஹியூமனிசம் வந்து சோஷியோ கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் தி இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வந்து நல்ல சேஞ்சஸ் கொண்டுட்டு வருது. இந்தியன் சப்கான்டினென்ட்னா பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் எல்லாமே இந்தியன் சப்கான்டினென்ட் தான். ஸோ மாடர்ன் தமிழ்நாடு டு எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஹிஸ்டாரிக்கல் ட்ரான்சிஷன். நம்ம தமிழ்நாடுல கூட இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் ட்ரான்சிஷன் நம்மளும் பார்க்குறோம். தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் பிளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் தேர் ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளோட தமிழ் ஹிஸ்ட்ரி கற்றுக்கிறதுக்கு நம்மளோட லாங்குவேஜும் கல்ச்சரும் வந்து நல்ல பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. The introduction of printing press, linguistic research and Dravidian languages etc. underpinned the process of Tamil Renaissance. தமிழ் ரினைசன்ஸுக்கு வந்து என்ன தமிழ் மலர்ச்சிக்கு வந்து எது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா ரிசர்ச், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதோ இல்லைனா பிரிண்ட் பண்ணி புக் மாதிரி வச்சுக்கிறதோ. அப்புறம் லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் ஆன் டிராவிடியன் லாங்குவேஜ், நம்மளுடைய டிராவிடியன் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. லிங்குவிஸ்ட்னா லாங்குவேஜ், ஓகேங்களா. லாங்குவேஜ் ரிசர்ச் ஆன் டிராவிடியன் லாங்குவேஜஸ் எக்ஸெட்ரா underpinned the process of Tamil Renaissance. Although religious literature was taken up predominantly for publication in early years, after the advent of printing technology, things began to change gradually. ஃபஸ்ட்டுலாம் வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸை மட்டும்தான் வந்து பப்ளிகேஷனில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் வந்த பிறகு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு கிராஜுவலாக, ஸ்லோவாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்ஸ் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் அஸ் செக்யுலர் வேர் டேக்கன் அப் ஃபார் பப்ளிஷிங். செக்யுலர்னா எல்லா ரிலீஜியஸும் ஒன்று தான், எதுவுமே பெருசு எதுவுமே சின்னஸ்லாம் கிடையாது, அதுதான் செக்யுலர். எந்தெந்த ஒர்க்ஸ்லாம் செக்யுலர்னு தோணுச்சோ அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண வந்து ஆரம்பித்தாங்களாம். அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். தமிழ் வாஸ் த ஃபஸ்ட் நான்-யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வெண்ட் இன் டு பிரிண்ட். தமிழ் தான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இல்லாமல் மற்ற லாங்குவேஜஸ் வந்தது வந்து ஃபஸ்ட்டு தமிழ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. as early as in 1578 தமிழ் புக் தம்பிரான் வணக்கம் was published from கோவா. தம்பிரான் வணக்கம் வந்து கோவாவில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ 1578. In 1709 a full-fledged printing press had been established. ஓகேங்களா. எப்போ ஒரு full-fledged printing press எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? 1709. தேங்க்ஸ் டு Zeisenberg in Tracuba. Tirukkural was one of the earliest Tamil literary texts to be published in 1812. Tirukkural தான் earliest literary text பப்ளிஷ் பண்ணது திருக்குறள் தான். ஃபுல் ஃப்ளெஜ் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யாருன்னா Zeisenberg, ஓகேங்களா. This led to resurgence of interest among Tamil scholars in publishing the more ancient Tamil classics around the period. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்லாம் பண்ணி பப்ளிஷ்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே தமிழ் ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து நிறைய தமிழ் லிட்ரேச்சரெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் புக்ஸு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். 19th செஞ்சுரியில் தமிழ் ஸ்காலர்ஸ் C.W. தாமோதரர் அவரோட லைஃப் டைம் அண்ட் சுவாமிநாதர் ஸ்பெண்ட் தேர் லைஃப் டைம் இன் ரீடிஸ்கவரி ஆஃப் த தமிழ் கிளாசிக்ஸ். தமிழ் கிளாசிக்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுலே நம்மளுடைய லிட்ரரி இப்போ பழைய புக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கவே இவங்க வந்து லாஸ்ட் வரைக்குமே பண்ணியிருக்காங்க. யார்? C.W. தாமோதரர் அண்ட் U.V. சுவாமிநாதர். C.W. தாமோதரர் collected and edited different palm leaf manuscripts of the Tamil grammar and literature. palm leaf manuscriptsனா இந்த லீஃபில் ஸ்கிரிப்ட் எழுதுறது, அதுதான் palm leaf manuscripts. His editions include, அவரோட எடிஷன் C.W. தாமோதரரோட எடிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். தொல்காப்பியம், விரச்சோலியம், இறையனார் அகப்பொருள், இலக்கணம்,
இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூலமணி. U.V. Swaminathan, a student of Meenakshi Sundaranar, இவர் வந்து மீனாட்சி சுந்தரனாரோட ஸ்டூடெண்ட். took efforts to publish classical texts. இவர் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு கிளாசிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் வந்துன்னு சொல்லிட்டு எஃபர்ட் வாங்குறாரு. such as சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமலை, மணிமேகலை, அயன்குநானூறு and பத்தித்ருப்பத்து. The publication of these ancient literacy texts created an awareness among the Tamil people about their historical tradition. இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்ஸ் இந்த புக்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறப்போ தான் தமிழ் பீப்புளோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன் என்னன்னே அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ், லிட்ரேச்சர், ரிலீஜன் எல்லாமே அப்போ தான் புரியுதுன்னு சொல்கிறாங்க. Modern Tamils founded their social and cultural identity on their ancient Tamil classics, collectively called சங்கம் லிட்ரேச்சர். ஸோ மாடர்ன் தமிழ்ஸ்லாம் என்ன ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா, பேசுறது, கொண்டாடுறது, ஃபெஸ்டிவல்ஸு, அந்த கல்ச்சர்ஸு, அது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் தமிழ் கிளாசிக்ஸோட நல்லா வந்து ஒத்து போகுது சங்கம் லிட்ரேச்சரோட அப்படின்னு சொல்கிறாங்க. 1816 F.W. Ellis 1717 to 1819 who founded College of Fort St. George. F.W. Ellis தான் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க, லைக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The College of Fort St. George formulated the theory that the South Indian languages belong to a separate family which was unrelated to Indo-Aryan family. ஆக்சுவலி இந்தியாவில் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து இண்டோ ஆரியன், டிராவிடியன், அப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட்டு, டிபெட்டன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம். ஸோ பஞ்சாபிலாம் வந்து இண்டோ ஆரியனில் வரும். அந்த மாதிரி நம்மளோட லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்லி இண்டோ ஆரியன், லைக் இந்தியன் லாங்குவேஜில் வராது, இண்டோ ஆரியனில் வராது. ஹிந்தி, பஞ்சாபிலாம் இண்டோ ஆரியனில் தான் வரும். நம்மளதே வந்து இப்போ டிராவிடியன் லாங்குவேஜ் நம்மளது. இவர் அப்போவே சொல்லியிருக்காரு, சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் வந்து செப்பரேட் ஃபேமிலி, தே பிலாங் டு செப்பரேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இண்டோ ஆரியனுக்கு வந்து அன்ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட் கேட்வெல் இவர் தான் இது சொன்னது வந்து F.W. Ellis. Robert Cladwell 1814 to 1891 expanded his argument in a book titled A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages. ஸோ நிறையா Dravidian languages அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. He established the close affinity between Dravidian language in contrast with Sanskrit and also established the antiquity of Tamil. ஸோ இவர் வந்து நல்ல தமிழோட வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே டக்குன்னு சான்ஸ்கிரிட்டை கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து தமிழோடைய வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. தமிழ் இன்டலெக்சுவல்ஸ், தமிழில் வந்து கொஞ்சம் நல்ல அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் திஸ் பீரியட் ஐடென்டிஃபைட் தி ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தமிழ், டிராவிடியன், இகாலிட்டேரியன் அண்ட் சான்ஸ்கிரிட், ஆரியன், பிரம்மனிசம். ஸோ அப்போ இருக்கிற தமிழ் இன்டெலெக்சுவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தே ஆர்கியூட் தட் தமிழ் வாஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் டிராவிடியன் பீப்புள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்ன்றது வந்து டிராவிடியன் பீப்புளோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பிராமின்ஸ் கிடையாது, அவங்க வந்து நான் பிராமின்ஸ். அண்ட் தேர் சோஷியல் லைஃப் வாஸ் கேஸ்ட்லெஸ். டிராவிடியன் பீப்புளுக்கு வந்து இந்த கேஸ்டிசம்ன்றதே இருக்காது, கேஸ்ட்லெஸ் பீப்புள். அவங்களுக்கு ஜெண்டர் சென்சிட்டைஸ்ட் அண்ட் இகாலிட்டேரியன். ஸோ இகாலிட்டேரியன்னா வந்து ஒரு நல்ல ஹை சொசைட்டி, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுதான் ஹை சொசைட்டி. கேர்ள் கம்மி, பாய் அதிகம் அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி ஆர் ஈக்குவல், எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும், எல்லாருமே அறிவாக இருக்கணும். அதுதான் டிராவிடியன் பீப்புள் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ரினைசன்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தி ஒரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் டிராவிடியன் கான்ஷியஸ்னஸ் இன் தமிழ் கண்ட்ரி. ஸோ தமிழ் ரினைசன்ஸ் வந்து என்ன வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, அவங்க என்ன சொசைட்டிக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, தமிழ் கண்ட்ரி வந்து நம்ம டிராவிடியன் கண்ட்ரி, நம்ம டிராவிடியன் பீப்புள், நம்ம வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. These ideas are exemplified in the Tamil innovation songs in the play Manon Maniyan, written by P. Sundaranar,
1855 to 1897. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸ் அதெல்லாம் வந்து மனோன்மணியானில் வந்து பி. சுந்தரனார் எழுதியிருக்காராம். ராமலிங்க அடிகள், popularly known as Vallalar, questioned the existing Hindu religious orthodoxy. ஸோ ராமலிங்கனார் வந்து கொஷின் பண்ணுறாரு, ஆர்த்தோடாக்ஸி இருக்கு இல்லையா, ஹிந்து ரிலீஜியஸ் ஆர்த்தோடாக்ஸி, மூட நம்பிக்கை, அது எல்லாத்தையும் வந்து அவர் கொஷின் பண்ணுறாரு. எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி. அப்ரஹாம் பண்டிதர் 1859 to 1919 gave prominence to Tamil music and published books on the history of Tamil music. இவர் வந்து தமிழ் மியூசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழ் மியூசிக்கை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தமிழ் மியூசிக் பற்றி புக்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுறாரு. C.W. தாமோதரனார் அண்ட் U.V. சுவாமிநாதர், திருவிகா, அப்புறம் வந்து பரித்திமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, S. வையாபுரி and the poet Bharatidasan in their own ways and through their writings contributed to the revival of Tamil literature. இவங்க எல்லாருமே தமிழ் லிட்ரேச்சருக்காண்டி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து தமிழ் லிட்ரேச்சர் என்ன, தமிழ் ஹிஸ்ட்ரி என்ன, தமிழோட சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, எல்லாமே அவங்களோட ரைட்டிங்ஸில் பப்ளிஷ் பண்ணுறது, சொல்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், திருப்பியும் தமிழ் லிட்ரேச்சருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைம் வந்து தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே இல்லைல்ல, அந்த அளவுக்கு நமக்கு தமிழ் பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த 1850ஸ்க்கு மேலே ஒரு 1900ஸ்க்கு மேலே தான் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி, இந்த பீப்புளெலாம் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சிக்னிஃபிகன்ஸ் சொல்கிறாங்க. மீன்வைல் சிங்காரவேலர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து புத்திஸ்ட் ரிவைவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புத்திசமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, ஏடி ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அப்போது ஒரு 300 years புத்திசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புத்திசம் போயிடுச்சு, திரும்பவும் அதை வந்து ரிவைவல் பண்ணுறாரு. யார்? சிங்காரவேலர். ப்ரொமோட்டட் கம்யூனிசம் அண்ட் சோஷியலிசம் டு கவுண்டர் த கொலோனியல் பவர். அவர் வந்து புத்திஸ்ட்டை வந்து ரிவைவல் பண்ணுறாரு, கம்யூனிசமை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு, சோஷியலிசம் டு கவுண்டர் தி கொலோனியல் பவர். கம்யூனிசம் சோஷியலிசமை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, கொலோனியல் பவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பண்டிதர் அயோத்திதாசர் அண்ட் பெரியார் held high radical philosophy to defend the rights of the socially underprivileged and marginalized section of the people. இவங்க ரெண்டு பேருமே வந்து சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ்ட் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போராடுறாங்க. V.G. சூரியநாராயண சாஸ்திரி, பரித்திமார் கலைஞர். சூரியநாராயண சாஸ்திரியோட பேர் வந்து மாற்றிக்கிறார் அவர், பரித்திமார் கலைஞர்னு சொல்லிட்டு. ஸோ V.G. சூரியநாராயண சாஸ்திரி அவர் வந்து மதுரையில் பிறக்கிறாரு. was a professor of Tamil at Madras Christian College. ப்ரொஃபஸராக இருக்கார் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். He was one of the earliest scholars to identify the influence of Sanskrit on Tamil and adopted a pure name, Tamil name for himself, Parithimaar Kalaignar. இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்காலர்ஸ் வருவாங்க இல்லை, தமிழ்லாம் நல்லா தெரிஞ்சு தமிழ்லாம் நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்கள்ல, தமிழ் பற்றி நிறைய நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அதுலேயே இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசுகிற தமிழ்லையே வந்து கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சான்ஸ்கிரிட்டோட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரோட பேரே வந்து பரித்திமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு. சாஸ்திரி இதெல்லாமே சான்ஸ்கிரிட்டோட வேர்டுன்னு நினைக்கிறேன். He was the first to argue that Tamil is classical language. இவர் தான் ஃபஸ்ட்டு தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஃபஸ்ட்டே ஆர்கியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நமக்கு 2004 தான் தமிழுக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸே வந்துச்சு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து நமக்கு தான், இந்தியாவுக்கு தான், தமிழுக்கு தான் கிடச்சிச்சு, நம்மளுடைய லாங்குவேஜ்க்கு தான் கிடச்சிச்சு. So he was the first to argue that Tamil is classical language and demanded that the University of Madras should not call Tamil a vernacular language. அவர் சொல்லியிருக்காரு, வெர்னாக்குலர் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ்னு கூப்பிடாதீங்க, தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. 2004 வந்து ஒடியாவை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் மாற்றினாங்க. இப்போ வந்து 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் டோட்டலாக 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. இது வந்து கரண்ட் அஃபேர். இன்ஃப்ளூயன்ஸ்டு பை
Western literary models, he introduced this sonnet form in Tamil. Sonnet form, sonnet இருக்கும் இல்லையா, லைக் இந்த போயம்ஸில் 8 10 தெரில எனக்கு ப்ராப்பராக, அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து தமிழில் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. he also wrote novels and plays and a number of essays on science. அவர் சயின்ஸை வச்சு எஸ்ஸேஸ், நோவல்ஸ், பிளேஸ்லாம் எழுதியிருக்காரு. ட்ராஜிக்கலி அவர் 33 இயர்ஸ்லேயே இறந்துடுறாரு. மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் வந்து அவர் தான் ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தனி தமிழ் இலக்கணம். இவர் தான் வந்து தமிழ் லாங்குவேஜே பியூர் ஆகிற பியூரிசம்த்துக்கே வந்து ஃபாதர்ன்னு சொல்கிறாங்க. இவர் தான் தனி தமிழ் இயக்கம், பியூர் தமிழ் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஃபைண்டும் பண்ணுறாரு. ஹி ரோட் கமெண்டரிஸ் ஆன் சங்கம் டெக்ஸ்ட், பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, இதிலெல்லாம் வந்து அவர் வந்து சங்கம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து கமெண்டரிஸ் சொல்கிறாரு. he wrote commentaries. As a young man he worked as a ஜேர்னலில் வந்து யங்காக இருக்கிறப்பவே ஒர்க் பண்ணுறாரு. எதுனா சித்தாந்த தீபிகா. மறைமலை அடிகள் எழுதின ஜேர்னல் வந்து சித்தாந்த தீபிகா. லேட்டர் he served as தமிழ் டீச்சர் in மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் for many years. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து டீச்சராக நிறைய வருஷம் வந்து ஒர்க் பண்ணுறாரு. he was inclined towards non-Brahmin movements. இவர் எப்போவுமே வந்து நான்-Brahmin மூமெண்ட்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. his teachers such as P. சுந்தரனார் and சோமசுந்தர நாயகர் were key influences in his life. சுந்தரனாரும் சோமசுந்தர நாயகர் வந்து ரொம்ப நல்ல பெரிய இன்ஃப்ளூயன்சஸாக இருந்திருக்காங்க இவங்க லைஃப்பில். தனி தமிழ் இயக்கம், பியூர் தமிழ் மூமெண்ட். So மறைமலை அடிகள் promoted the use of pure Tamil words and removal of Sanskrit influence from Tamil language. மறைமலை அடிகள் கூடமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்லாம் வந்து தமிழில் இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி ஒர்க் பண்ணியிருக்காரு. த ரிமூவல் மேட் அ கிரேட் இம்பேக்ட் ஆன் தமிழ் கல்ச்சர், எஸ்பெஷலி இன் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். அந்த சில வேர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, தமிழ் வேர்ட்ஸு, சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், அதெல்லாம் தமிழில் எடுத்ததுமே இன்னும் நல்ல கிரேட் இம்பேக்ட் கொடுத்துருக்கு, நிறைய கிரேட் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. His daughter நீலாம்பிகை played an important role in its foundation. நீலாம்பிகை கூடமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. He changed his own name வேதாச்சலம் and took on the pure Tamil name of மறைமலை அடிகள். மறைமலை அடிகளோட ரியல் நேம் வந்து வேதாச்சலம். His journal ஞான சகரம் was renamed அறிவு கடல் and his institutions Samarasa Sanmarga Sangam was rechristened as பொதுநிலை கழகம். ஓகேங்களா, அவரோட நேமே சேஞ்ச் பண்ணுறாரு. அவரோட ஜேர்னி வந்து அவரோட ஜேர்னலே வந்து இந்த பேர்லேருந்து அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து திரும்பவும் வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு மாற்றுறாங்க. நீலாம்பிகை வந்து டிக்ஷனரி வந்து தயார் பண்ணுறாங்க. வேர்ட்ஸ் தட் கிரியேட் இன் தமிழ் வெக்காபுலரி. ரைஸ் ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட். டிராவிடியன் மூமெண்ட் எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிராவிடியன் மூமெண்ட் எமர்ஜ்ட் ஆஸ் அ டிஃபென்ஸ் ஆஃப் நான் பிராமின் அகெயின்ஸ்ட் தி பிராமின் டாமினன்ஸ். ஸோ பிராமின் டாமினன்ஸ் நிறைய இருந்திருக்காங்க. இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறாங்கன்னா அதில் பாதி பிராமின்ஸ் இல்லை, 75% பிராமின்ஸ் இருந்தால் கொஞ்சம் பேர் தான் வந்து நான் பிராமின்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வேல்யூ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது பிராமின்ஸ்க்கு. So an organization called Madras Non-Brahmin Association was founded in 1909 to help the non-Brahmin students. நான்-Brahmin ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1909 மெட்ராஸ் நான்-Brahmin அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் 1912 சி நடேசனார், a medical doctor, founded the Madras United League, later named Madras Dravidian Association, to support Dravidian uplift. இவருமே வந்து 1912 நட்டாசனார் ஒரு மெடிக்கல் டாக்டர் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிடியன் பீப்புள் எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு. The organization focused on educating and supporting non-Brahmin graduates and conducting regular meetings to share their grievances. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து எஜுகேஷன் நான்-பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, ரெகுலர் மீட்டிங்ஸ் வந்து கண்டக்டிங் ரெகுலர் மீட்டிங்ஸ் டு ஷேர் தேர் கிரீவியன்சஸ்.
ரெகுலராக மீட்டிங்ஸும் அவங்க வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. மீன்வெல் நட்டேசனார் ஃபவுண்டட் அ ஹாஸ்டல் த டிராவிடியன் ஹோம் அட் ட்ரிப்ளிகேன் மெட்ராஸ்லேயே நட்டேசனார் வந்து டிராவிடியன் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜூலை 1916. டு அட்ரஸ் தி லேக் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் ஃபார் த நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். டிராவிடியன் ஹோம் எதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹாஸ்டல்ஸ் இருந்திருக்கு, நான் பிராமின்ஸ்க்கு இல்லை. அதனால ட்ரிப்ளிகேனில் வந்து டிராவிடியன் ஹோம்னு சொல்லிட்டு நட்டேசனார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ண நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கு. In addition, the home had a literary society for the benefit of non-Brahmin students. அந்த ஹோம்லேயே வந்து லிட்ரரி சொசைட்டின்னு கூட இருந்திருக்கு, நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. South Indian Liberal Federation Justice Party. On 20th October 1916, around 30 prominent non-Brahmin leaders, including Dr. C. Natesanar, Sir Pitti Tyagarayar, T.M. Nair, and Alamelu Mangai Tayammal came together to form South Indian Liberation Federation. ஸோ சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் வந்து இவங்க 4 மெம்பரும் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ நவம்பர் 1916, நவம்பர் 20, 1916. In the meantime, at a meeting held in Victorian Public Hall, the Non-Brahmin Manifesto was released in December 1916. நான்-பிராமின் மேனிஃபெஸ்டோ இருக்கும் இல்லையா, அது வந்து டிசம்பர் 1916 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மேனிஃபெஸ்டோ ஆர்டிகுலேட்டட் வாய்ஸ் ஆஃப் தி நான் பிராமின் கம்யூனிட்டிஸ். அந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன இருந்துச்சுன்னா, பிராமின்ஸ்க்கு வந்து நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்க்கெலாம் வந்து வாய்ஸ் கொடுக்கணும், எல்லாமே பிராமின்ஸ்க்கே போயிட்டுருக்கு, நான் பிராமின்ஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. The association started publishing 3 newspapers. அசோசியேஷன் வந்து 3 நியூஸ்பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஒன்று டிராவிடியன் தமிழில், ஜஸ்டிஸ் வந்து இங்கிலீஷில், ஆந்திர பிரகாசிகா வந்து தெலுங்குல. டிராவிடியன் தமிழில், ஜஸ்டிஸ் வந்து இங்கிலீஷில், ஆந்திரா பிரகாஷிகா வந்து தெலுங்குல. டு ப்ரொபகேட் தி ஐடியல்ஸ் ஆஃப் த பார்ட்டி. பார்ட்டியோட ஐடியல்ஸ் என்னன்னு தெரியறதுக்காண்டி. The first election under Montague-Chelmsford reforms was held in 1920 after the introduction of the diarchy from the government in the provinces. First election வந்து Montague-Chelmsford reforms 1919 வரும் இல்லையா, அது வந்த பிறகு வைக்கிறாங்க. எப்போனா 1920 diarchy introduce பண்ணப்போ. The Justice Party won the election and formed the first ever Indian cabinet in Madras. Justice Party தான் வின் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்தியன் கேபினெட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது மெட்ராஸில். சுப்பராயுலு அப்படின்னு இருக்காங்களே, இவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. And the party formed the government during 1920 and 1923 and 1923 and 1926 in the context of Congress party boycotting the legislature. The Justice Party continued to remain in office till 1937. So Congress party வந்து எலெக்ஷன்ஸ்க்குலாம் நிற்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The Justice Party continued till 1937. Elections were held. In the 1937 elections, Indian National Congress contested the elections for the first time and trounced the Justice Party. 1937 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்ஸில் நிற்கிறாங்க, அதே மாதிரி ஜெயிச்சிடுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து விழுந்துடுறாங்க. ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இஸ் தி ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் நான் பிராமின் மூமெண்ட் இன் த கண்ட்ரி. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணதே வந்து நான் பிராமின் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. Justice Party government widened education and employment opportunities for the majority of the population and created space for them in the political sphere. Justice Party வந்து நிறைய கவர்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுக்குது, அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்பியரும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுது. லைக் எல்லாமே அவங்களே இல்லாமல் எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புளும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Justicides removed the legal hindrances restricting intercaste marriages and broke the barriers that prevented depressed classes from the use of public wells and tanks. இவங்க வந்து லைக் இன்டர்கேஸ்ட் மேரேஜஸ்லாம் வந்து ஒன்று ஹிண்ட்ரன்சஸ்லாம் கிடையாது, அப்புறம் வந்து எல்லாமே எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படிலாம் வந்து இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. Justice Party government ordered that public schools accommodate the children of the depressed classes. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டிப்ரெஸ் கிளாஸஸ் பீப்புளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
hostels were established for the students belonging to this social group in 1923. 1923ல depressed classesக்குனே சொல்லிட்டு தனியா hostelsல வந்து establish பண்றாங்க. In the meantime, Madras legislature under the Justice Party government was the first to approve participation of women in the electoral politics in 1921. பார்த்துக்கோங்க, மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் தான் ஃபஸ்ட்டு வந்து விமென் வந்து எலெக்டட் பாலிட்டிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, எலெக்ஷனுக்கே நிற்க சொல்லி. Justice Party government தான் அதுவும். This resolution created space for women and thus facilitated Muthulakshmi Ammayar, இவங்க தான் முத்துலக்ஷ்மி அம்மையார், to become first women legislature இவங்க தான் ஆறாங்க 1926ல. Justice Party worked towards legislating provisions for communal representation. கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் ஃபார் வேரியஸ் கம்யூனிட்டிஸ், நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கணும், கம்யூனல் ரெப்ரசன்டேஷனும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 communal government orders 16 September 1921, 15th August 1922 were passed to enquire equitable distribution in appointments among various castes and communities as a part of achieving social justice. So ரெண்டு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து போகுது, லைக் எல்லா சொசைட்டி எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் பீப்புள் ப்ராப்பராக வராங்களா, ப்ராப்பராக எல்லாமே ரெப்ரசென்ட் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. The Justice Party rule established the staff selection board. Justice Party rule தான் staff selection boardே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போன்னா 1924ல for the selection of government officials and encouraged all communities to share the administrative powers. Justice Party வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போனா 1924ல். எதுக்குன்னா கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் எல்லா கம்யூனிட்டிஸையும் வந்து என்கரேஜ் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1929 the government of British India adopted pattern and established the Public Service Commission. ஸோ அப்புறம் வந்து 1929ல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து அந்த பேட்டர்னை வந்து அடாப்ட் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபர்தர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ரீஃபார்ம்ஸ் இன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரிஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணிடுறாங்க. த ஜஸ்டிஸ் Party introduced the Hindu Religion Endowment Act in 1926 and enabled any individual irrespective of their caste affiliation to become a member of the temple committee and govern the resources of the religious institutions. So in the Hindu Religious Endowment Act 1926 வந்து அதில் வந்து இந்த கேஸ்டில் இருக்கிறவங்க தான் இந்த பதவியில் இருக்க முடியும் டெம்பிளில், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா ரிலீஜனும் வந்து டெம்பிள் கமிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா போடுறாங்க.